எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சொல்லாக்கள என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, என்னோட சின்ன தங்கச்சி அவங்க நம்ம ஊர் மாரியம்மன் கோயிலில் வசந்த விழா வச்சுருக்காங்க. எங்கள் அப்பா அவங்க தாய்மாமன் சீர்வரிசை தட்டு கொண்டு போக போகிறாங்க. இப்போயே தட்டு சீர்வரிசை தட்டு எல்லாமே எடுத்து வச்சு ரெடியாக உட்காந்துருக்காங்க. வாழைத்தாரு, அரிசி பை எல்லாம் ஆட்டோவில் வச்சு கொண்டு வருவாங்க. இந்த தட்டு எல்லாமே நம்ம தூக்கிட்டு போகணுங்க. செம்பு பானை வாங்கியிருக்காங்க. வர்ற மொய் பணம் எல்லாத்தையுமே அந்த செம்பு பானையில் போடுறதுக்காக. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடலாங்க கோயிலுக்கு. நம்ம கொட்டு மேளதாளம் எதுவுமே கூப்பிடல. உரிமை தான் அப்போ அவங்க கூப்பிட்ருக்காங்க. மருமகனை பாருங்கள், வேஷ்டி சட்டை போட்டு ரெடியாக சூப்பராக ரெடி ஆகிட்டாரு. தாய்மாமன் சீர்கொண்டு போயிருக்காங்க. கோயிலுக்கு சீர்வரிசை தட்டு கொண்டு வந்துட்டோங்க. தங்கச்சி, தாய் மாமா எல்லாருக்கும் காலை கழுவி ஆராத்தி எடுத்ததுக்கப்புறமா தான் நம்ம சீர்வரிசை தட்டு கோயிலில் கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எல்லாருமே சாப்பிட போகிறோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி எங்கள் சித்தப்பா அவங்களும் பார்த்திங்கன்னா தங்கச்சி உங்களுக்கு தாய் மாமன் சீர்வரிசை வச்சுருக்காங்க. இன்னும் அடுத்த ஒரு வீடியோ வரும், அதையும் பாருங்கள். அவங்களும் பார்த்திங்கன்னா அப்பா அவங்க எப்படி கொண்டு வந்தாங்களோ அதேமாரி சீர்வரிசை தட்டெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. கிராமத்தில் இந்த மாதிரி தாங்க வசந்த விழான்னா செய்முறை வாங்குறது. நம்ம நிறைய பேருக்கு சொந்த பந்தம், ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே செஞ்சு வச்சுட்டோம்னா இந்த மாதிரி வசந்த விழான்னு பத்திரிக்கை அடித்து கறி விருந்து வச்சு அது செய்முறையை வாங்கி நம்ம மறுபடியும் அவங்க எச்சா செஞ்சால் மறுபடியும் அவங்களுக்கு செய்யணும். அந்த மாதிரி தான். நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கள் ஊர்லலாம் வசந்த விழான்னே வைக்க மாட்டாங்க. வீட்டில் விசேஷம்னா தாவணி போடுறது, சடங்கு, காது குத்து இந்த மாதிரி விசேஷந்தான் வச்சு செய்முறை வாங்குவாங்க. இப்போ புதுசாக நிறைய இடத்துல இந்த வசந்த விழான்னு வச்சு செய்முறை வாங்குறாங்க பார்த்தீங்களா? அதுமாரி எங்கள் ஊர்லேயும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப வருஷமாகவேவும். இப்போ ஆராத்தி எடுத்துட்டாங்க. ஆராத்தி எடுத்துட்டு இப்போ எல்லாருமே சீர்தட்டை கொண்டுட்டு உள்ளே கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சித்தப்பா வீட்டுக்கு கிளம்பணுங்க. இவர் எங்கள் சித்தப்பா தம்பி. இவருமே சித்தப்பா தான். எனக்கு தம்பி தான். எனக்கு சின்ன பையன்றனால நான் தம்பின்னு தான் கூப்பிடுவேன். இப்போ தம்பி பொண்டாட்டி அந்த பானை, செம்பு பானையை கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா? அது அப்படியே செய்முறை வாங்குறதுக்கு அந்த டேபிள் மேலே கொண்டு போய் மஞ்சள் துணியை கட்டி வச்சு விட்டோம்னா பணம் கொண்டு வந்து செய்முறை எழுதுவாங்க இல்லையா? அந்த பணத்தை வாங்கி இந்த பானையில் போடுவோம்.
இப்போலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய இடங்கள்ல இந்த கம்ப்யூட்ரு இதில பில்லு போடுற மாரி வந்துருச்சு. நோட்லலாம் உட்காந்து எழுத மாட்டேங்கிறாங்க. அது நெறைய செய்முறை வாங்குறவங்க, அந்த மாரி பெரிய பெரிய இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி தான் வச்சு இது பண்ணுவாங்க. கிராமத்தில இந்த மாரி தாங்க மஞ்ச துணியில பானையில கட்டி அப்படியே நம்ம அதுக்குள்ள தான் போடுவோம். பாருங்க. கோயில்ல சீர்வரிசை தட்ட வைக்கலாம்னு எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாழைத்தார், அரிசி பை கொண்டு போய் வச்சதுக்கப்புறமா, ஒவ்வொருத்தரா கொண்டு போய் தட்ட உள்ள கொண்டு போய் வச்சோம். அளவான கோயில் தாங்க. உள்ள நெறைய பேர் உள்ள போ முடியாது. இடைஞ்சலா இருக்கும். அதனால ஒவ்வொருத்தரா வந்து வச்சுட்டு அப்படியே போனோம். நல்லா சக்தி வாய்ந்த அம்மன்ங்க, மாரியம்மன் கோயிலு. நல்ல வேளை அன்னைக்கு விசேஷம் அன்னைக்கு மழையே இல்ல. மறுநாள் பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழைன்னா கசகசன்னு வர்றவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும். நம்ம விசேஷக்காரவங்களுக்கும் கொஞ்சம் சிரமமா இருக்கும். பரவால்ல இன்னைக்கு மழை இல்ல. மதியம் பார்த்தீங்கன்னா, லேசா தூறல் போட்டுச்சு. நல்ல வேளை மழை வெறிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா, இந்த சைடு பார்த்தீங்கன்னா, சாம்பார் சாதம் சாப்பிட்றவங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்க சித்தப்பா மொய் நோட்ட தயார்படுத்திக்கிட்டு இருக்காரு. எங்க சித்தப்பா நல்லா எழுத்தெல்லாம் நல்லா எழுதுவாரு. ஹேண்ட் ரைட்டிங் எல்லாமே. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. மட்டன் குழம்பு, சிக்கன் கிரேவி, ரசம், தயிர் பச்சடி. அவ்வளோதாங்க. சிம்பிளா தான் கிராம சைடு இந்த மாரி தான் வச்சு விருந்து வைப்பாங்க. ஒவ்வொரு இடத்துங்கள்லலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய வெரைட்டி வச்சு இது பண்ணுவாங்க. நம்ம கிராமத்தில இப்படி தான் சிம்பிளா. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, சிக்கன் 65 மாரி செஞ்சு குடுப்பாங்க. நம்ம எப்பயுமே கிரேவி தாங்க. அது நம்ம கட்டுப்படி ஆகாதுன்னு கிரேவி தான் வச்சு செஞ்சு குடுப்போம். இப்ப தங்கச்சி வீட்டுக்காரரு மொய் எழுத வந்துட்டாருங்க. சாப்பிட்டு வந்துட்டாரு. எங்க மாமா பார்த்தீங்கன்னா, லேட்டா தான் வந்தாரு அன்னைக்குன்னு பார்த்து. தட்டு கொண்டு வரும்போது வரல. தங்கச்சி வீட்டுக்காரர் மொய் எழுதும்போது தான் பார்த்தீங்கன்னா, வந்தாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா, மாமாவும் மொய் எழுதிட்டு, அதுக்கப்புறமா தான் போய் சாப்பிட்டாரு. எங்க மாமாவும் மொய் எழுதுறாரு பாருங்க. நாங்கலாம் பார்த்தீங்கன்னா, லேட்டா தான் சாப்பிட்டேன். நான் வெஜ்ஜு நைட் 9 மணிக்கு மேல தாங்க சாப்பிட்டேன். பசிக்கலையா, அந்த மதியம் பாயாசம் குடிச்சது, வயிறு ஃபுல்லா ஒரு மாரி இருந்துச்சு. அதனால சாப்பிடல. நேரம் ஆக ஆக தான் பார்த்தீங்கன்னா, கூட்டம் சரியான கூட்டம் வந்துச்சு. எங்க அப்பா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பிள்ளைங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க ஜாலியா உட்காந்து. தங்கச்சி, தங்கச்சி பிள்ளைக எல்லாரும். இந்த பிள்ளை இடுப்புல கைய வச்சுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு நடந்துக்கிட்டே இருந்துச்சு தங்கச்சி. வெஜ்ஜு சாப்பிட்றவங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் வெஜ்ஜு சைடு நின்னு எல்லாருக்கும் வர்றவங்களுக்கு பரிமாறிக்கிட்டு இருந்தேன். என்னோட வேலை. தம்பி பொண்டாட்டி உட்காந்துருக்கு. குட்டிம்மா எல்லாரும் உட்காந்துருக்காங்க. எங்க பாப்பா சேலை கட்டவும் ரொம்ப அழகா இருந்துச்சு. நல்லா ஹைட்டு. வெயிட் போட்டா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். தம்பி பேசிக்கிட்டு இருக்கான் பாருங்க. எங்க சித்தப்பா மொய் எழுதும்போது சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தாரு. சாப்பிட்டு வந்து எழுதுறாங்களா? சாப்பிடலையான்னு கவனிக்க மாட்டீங்களா? அப்படின்னு. எல்லாருமே உட்காந்து விருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உங்க ஊர்லயும் இந்த மாரி தான் வசந்த விழா நடத்துவீங்களா? என்னன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. பாய். நன்றி. வணக்கம்.